ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நான் இன்னைக்கு இந்த செயின் ஜெய்வால் படத்தை கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டா மறைமுகமா எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன். யான் அவர்களோட ரசிகர்களா இருந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்ட ரஜினி மாதிரி ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது. அதுக்கு இந்த படத்துல இந்த கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்கிறேன். இந்த ரோல் நீங்க சொந்த படத்துல பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் ரஜினி. அப்ப அதுக்கு ரஜினி சொன்னாரு, நான் பெரிய நிறுவனத்துல மட்டும்தான் நடிக்கணும்ன்ற ஒரு கொள்கையை இப்ப மனசுல ஏத்து வச்சிருக்கேன். வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் மீடியாவை மீட் பண்ணுறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். உங்களை சந்திக்க வேண்டும் என்று இப்போ என்னோட பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவரிடம் சொன்னேன். அது ஒரு குறிப்பிட்ட தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் நான் கூப்பிட்டாக்க உடனே நினச்ச நேரத்துக்கு கூப்பிட்டு அவங்களை மீட் பண்ண முடிஞ்சது. அந்த தேதி கரெக்டாக இப்போ பிஆர்ஓ யூனியனில் வேறு அவர் இருக்கார். டேட்டை முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. இது பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் ஆகிறதுக்கு இதை பேசினேன். 11 மணிக்கு இந்த இது கரெக்டாக ப்ரெஸ் மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பங்க்சுவாலிட்டி படி நான் 11 மணிக்கு முன்னாடி வந்துட்டேன். அது இதை எதற்காக சொல்கிறேன்னா, லைஃப்பில் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும். இப்படின்னா இப்படி தான் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு எல்லாரும் இங்கே பார்க்கும்போது என்னோட நண்பர்கள் அவ்வளோ பேரை பார்க்கறதுல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன். அது பேர் சொன்னோன்னா வச்சுக்க லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். தேவராஜா பார்க்குறேன், மீனாட்சி சுந்தரத்தை பார்க்குறேன், சித்ராமணியை பார்க்குறேன், கிளாமரை பார்க்குறேன். அப்படியே என்னோட நண்பர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது ஜெயச்சந்திரன் பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இன்னும் சில பேரை, சில முகங்களை நான் மிஸ் பண்ணுறேன். அது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டிங்கோட மெயின் கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் இப்பொழுது என்னுடைய படங்களான பல்வேறுபட்ட படங்களை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்வதற்காக நான் தயாராகி இருக்கின்றேன். அதற்காக இப்போ டிஆர் டாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இது ஒரு ஓடிடி தளமாகவும் இருக்கும், இது யூடியூபாகவும் இருக்கும். ஆனால் இந்த டிஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை, பல படங்கள் என்கிட்ட இருக்குது, அது எல்லா படத்தையும் இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராகி இருக்கின்றேன். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதை போல என்னுடைய முதல் படமாக நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியார்ட்ஸ். என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அதன் தயாரிப்பாளர். அந்த தஞ்சை சினியார்ட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன். செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்று கேட்டாக்க நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம், 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நான் என் மனைவி உஷா ராஜேந்தரை கரம் பிடித்தேன், அவளை மனம் முடித்தேன். அதற்கு பிறகுதான் இந்த உயிருள்ள உஷா என்ற படத்தை படம் பிடித்தேன். ரசிகர் பெருமக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களோட ஆதரவாளியும் நீங்கள் தந்த ஆதரவாளியும் நல்ல வெற்றி பெற்றது. அந்த படத்தை தான் மீண்டும் அதே இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளின் காரணமாக, இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இறைவனுடைய அருள் இருந்தால் நான் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட முயற்சி செய்கின்றேன். என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் இன்னைக்கு நான் சொல்கிறேன். இதில் முதல் படமாக நான் உயிருள்ள படத்தை வெளியிடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கையும் ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலாக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி, அது மட்டும் இல்லை படத்தை 4K ரெசல்யூஷன்
படம் வந்து டால்பியில் 5.1 7.1 அந்த அளவுக்கு இன்னைக்கு டோட்டலாக ஒரு நவீன மயத்துடன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறேன். இந்த படத்தை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. என்னை பல கட்டத்தில் எனக்கா இருக்கட்டும், என்னுடைய மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும், எங்களுடைய முயற்சிகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது, என் குடும்பத்துக்கே உறுதுணையாக இருந்தது. நாங்கள் ஒரு திரைப்பட சினிமா குடும்பம், எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மீடியா தான். நீங்கள் இதிலையும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் உயிருள்ள ரட்ச படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால், இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி, ஒருதலை ராகம், என் தங்கை கல்யாணி, ஒரு தாயின் சபதம், சம்சார சங்கீதம், காதல் அடிவதில்லை, இது நம்மாளு, மோனிஷா மோனலிசா, சொன்னால்தான் காதலா, சரவணா, எங்க வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன். அதோட வேலை தான் பிரம்மாண்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதை ஒரு பணியாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கின்றேன். அது தொடர்ந்து எல்லா படமும் ஒவ்வொரு தருணத்தில் வெளியிடப்படும். ஜெயின் ஜெயபால் கேரக்டருக்கோ அல்லது இந்த உயிருள்ள படத்துக்கோ ரஜினி அவர்களா நடிக்க வைக்கிறதுக்காக நீங்க அவருக்கு கதை சொல்றதா ஒரு தகவல் இருக்கு, அது உண்மையா? தகவல் இருக்குது, உண்மையா நீங்க கேட்குறீங்க. இப்போ என்னன்னு கேட்டாக்கா யூடியூப்ல சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது இது வதந்தி அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் நியூஸை பரப்புறாங்க. ஆனால் நான் வந்து இதில் இப்போ இன்னைக்கு வந்து இந்த கட்டத்தில் உயிருள்ள ஒரு படத்தில் நான் இன்னைக்கு இப்போ இந்த செயின் ஜெய்வால் கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்கிறேன். நான் வந்து சினிமாவில் ஒருதலை ராகம் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் 2 பேர் 2 கண்ணு முன்னாடியே பேட்டி சொன்னேன். கமலும் ரஜினியும், அந்த உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும், இந்த ரஜினி இந்த டைலாக் பேசினா எப்படி இருக்கும், கமல் இந்த டைலாக் பேசினா எப்படி இருக்கும். நான் வந்து சினிமா உலகத்தில் ஒருதலை ராகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்ததுனால ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டர் வேற எம்.ஆர். ராதா மாதிரி பேசி வைப்பேன், எம்.என். நம்பியார் மாதிரி பேசி காட்டுவேன். இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு 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 என்னுடைய மனசில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலும் ரஜினி அன்னைக்கு. ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சலாடுகிறது படமாக இருக்கட்டும், அது அந்த 16 வயதிலே படமாக இருக்கட்டும், கமல் ரஜினி மேலே ஒரு பெரிய அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால யான் வந்து அவர்களோட ரசிகர்களாக இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்டால் ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது. நானும் ரஜினி அவர்களும் ஒருதலை ராகம் காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம். என்னுடைய ரயில் பயணங்கள் படத்தை மறைந்துவிட்ட இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார். அதே மாதிரி மேனா தியேட்டரில் அந்த படத்தை பார்த்து விட்டு நல்ல பாராட்டது யாருன்னு கேட்டால் என் இனிய நண்பர் ரஜினி. அந்த அளவுக்கு பாராட்டினார். பாராட்டினது மட்டும் இல்லை, ஒரு காம்பினேஷனில் டிஆரோடைய இந்த டைலாக் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக்ஸ் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு. அதனால தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணணும்னு சொல்ல அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் காட்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் வேணா ஒரு கெஸ்ட் ரோல் இமிடியேட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ராஜேந்தர் அப்படின்னாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன். அந்த கதாபாத்திரம் செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன். ஏவிஎம் ஜி தேட்டர்னு நினைக்கிறேன், டப்பிங்கில் இருந்தார். கதையை கேட்டார். இறைவன் இதாக சொல்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்ணுறோம், உங்களுக்கு டேட் என்னன்றதை நான் அலர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே டைலாக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே 1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்தா வாங்கிக்க சக் அப்படின்னுவேன். அப்படியே சக் 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 அப்படின்ற அந்த செயின் ஜெயபால் அப்படின்னு அவர் நடிச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற, அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த டைலாக் ஸ்டீலே வேற. இது நான் பேசுனது, அது பேசுனா அது வந்து என்ன தான் இருந்தாலும் இமயம் தான், அதோட உயரம் தான். அவரு தான், அவருக்காக நான் பண்ணி வச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்கா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. எல்லாமே கன்ஃபார்ம்டு. ஒரே ஒரு சின்ன காரணத்தில் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு, டிஆர் யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் ஹேம்நாக்கில் கூட டச்சில் இருக்கீங்க, கேஆர்ஜி கிட்ட கூட இதாக இருக்கீங்க,
நெஞ்சில் ஊராகம் கேஆர்ஜிகிட்ட பண்ணியிருக்கீங்க, அதனால் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த படத்தை பண்ணுனாரு. அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்லை ரஜினி சார், எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாலும் அதே சம்பளம் தான். நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு ப்ளஸ்ஸு. இப்போ நான் ராஜியை வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம், நான் சரிதாமாவை வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம், அதுவே எனக்கு பெரிய சம்பளம். ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தாது. நான் ராகன் தேடும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சி ஏரியா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன். அதில் எனக்கு கொஞ்சம் லாஸு. இந்த லாஸை இன்றைக்கி நான் இது பண்ணணுன்னா, மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும். அதுக்கு இந்த படத்தில் இந்த கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன். இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி. அப்போ அதுக்கு ரஜினி சொன்னார், ராஜேந்தர் நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நம்மளோட நட்பை இது முறிச்சிடக்கூடாது, நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்றி வச்சுருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்லை ரஜினி சார், ஒன்று பண்ணுவோம் சார், என்னால் உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்கள் உங்களோட கொள்கை, எனக்காக உங்களுடைய கொள்கையை, உங்களோட லட்சியத்தை, உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க. நான் ஒன்று பண்ணுறேன், இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியார்ட்ஸ். ரஜினி சாருக்காக பண்ணி வச்சுருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி, அவருக்குன்னா வேற, எனக்குன்னா அது கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கேரக்டர் தான் செயின் ஜெயபால். பார்த்தீங்களா, ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ளே அந்த படத்தில் உயிருள்ள விஷயம் ஒரு இது வரும், ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பேன். இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னா அந்த தாடியோட இதை அப்படி டேர்ன் பண்ணோம், அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வருவா. இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசித்து நான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த செயின் ஜெயபால் கேரக்டருக்குள்ள இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்னைக்கு தான் இவ்வளோ பிரஸுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நளினி தான் அன்னைக்கு வந்து கதாநாயகியா. அன்னைக்கு நளினி இந்த படத்தில் நடித்து பிரம்மாண்ட ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க. ஒரு அற்புதமான நடிகை, ஒரு நாட்டியம் தெரிந்தவர், முறைப்படி பரதநாட்டியம் கற்றவர். அவருடைய தந்தையாரே ஒரு பரதநாட்டிய வித்வான். அவருடைய தந்தை மூலமாக அவர் நாட்டியம் கற்ற காரணத்தால் அவருடைய டான்ஸ் திறமைக்காக செலக்ட் பண்ணதை தவிர நடிப்பு திறமையும் அற்புதமாக அந்த பெண் கொடுத்த காரணத்தால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. நளினி வந்து கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பன், என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோட கூட படித்த ஒரு நண்பன் கங்காவைத்தான் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினேன். அவர் கங்கா மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் கூட அவருடைய பெரிய ஆசை என்னன்னு கேட்டால், அப்பப்போ அண்ணன் இந்த உயிரிழச்ச படத்தை ரீரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த ரீரிலீஸ் பீரியடுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நண்பன். இன்றைக்கு அவர் என்னிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் என்னுடைய குரல் அவருக்கு ஒலிக்கும். நான் ஆன்மாவை நம்பக்கூடியவன். ஒரு பக்கம் சினிமாவை நண்பனாலும் ஆன்மாவை நண்புகின்ற காரணத்தால் அந்த ஆன்மா இந்த குரலை கேட்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த படத்தில் கதாநாயகனாக அவரை நடிக்க வச்சிருந்தேன். இதை தவிர இந்த படத்தில் என்னுடைய இனிய நண்பர் ஒரு பிரதான வில்லனாக அன்றைக்கு நான் ராதா ரவி, நான் வந்து மறைந்துவிட்ட நடிகவேல் எம்ஆர் ராதாவோட பெரிய ரசிகன். எனக்கு அதனாலேயே நடிகவேல் எம்ஆர் ராதா மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாகவே நான் நம்முடைய ராதா ரவியை அடைத்து இந்த படத்தில் ஒரு பெரிய பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சேன். அவரும் சளைக்காம அவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்து இந்த படத்தில் அற்புதமான வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாரு. அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடித்திருந்தார். இப்போ நான் புதுசாக படம் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த படத்துலையும் ராதா ரவி இருக்கிறார், அவர் நடிக்க போகிறார். அந்த அளவுக்கு ராதா ரவியும் இந்த படத்தில் பண்ண. அதே மாதிரி எனக்கு நெஞ்சில் ஊராகும் படத்தில் நடித்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நடிகை சரிதா அவர்களும் இந்த படத்தில் ஒரு கௌரவ இடத்துல தான் நடித்தாங்க. ஒரு இந்த காதலுடைய தன்மையை உணர்ந்து மென்மையான காதலை உண்மையான காதலை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் சரிதா அவர்கள் நடித்திருந்தார். அதை போல என்னுடைய ஆசான நடிகர், எனக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவர், என்னுடைய எல்லா படத்திலும் இருப்பார், வெந்நீராடை மூர்த்தி ஐயா, அவரும் இந்த படத்தில் நடித்திருந்தார். அதை தவிர என் இனிய நண்பர் கவுண்டமணி அவர்கள் நடித்திருந்தார். இதை தவிர மறைந்துவிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து எஸ் சந்திரன், உசலமணி, சந்திரன் பாபு, இடிச்சப்புலி செல்வராஜ் போன்ற எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த படம் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை ஒரு கல்லூரி காதல் கதை என்ற காரணத்தால் அந்த டீனேஜ் லவ் ஸ்டோரியில் வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமான பாட்டு இருந்தது. அதனால தான் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த பாட்டு தான்.
அந்த பாடல்கள் 7 விதமான பாட்டு. வானத்தில் வந்து வானவில்லின் நிறம் 7 நிறம்னு சொன்னால் இந்த படத்தில் 7 விதமான பாட்டு, 7 விதமான தரம், 7 விதமான நிறம். அந்த அளவுக்கு அந்த படத்தில் பாட்டு ஒன்றும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இணைய நண்பர் பாடுநிலா பாலு, மறைந்துவிட்ட பாலு அவர்கள் இந்த படத்தில் எனக்கு பண்ண ஒத்துழைப்பு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த கட்டடிப்பும் காலேஜுக்கு திரையரங்கத்தில் அந்த பாட்டு வந்து முடிஞ்சு போச்சுன்னு டைட்டிலில் போட்டேன். வேறு வழியே இல்லாமல் டைட்டிலில் போட்டேன். அந்த பாட்டு முடிஞ்சால் அந்த பாட்டு போயிடுச்சான்னு கேட்டுட்டு சினிமா தியேட்டருக்குள்ளே வரத்துக்கே அந்த முதல் பாட்டு போயிடுச்சான்னா நம்ம அடுத்த ஷோக்கு வருவோம். அந்த அளவுக்கு அந்த கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்டு அண்ணன் பாலு பாடி கொடுத்துருந்தார். அதே மாதிரி பாலன் வந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவில் வந்தாலோ அந்த பாட்டும் பாலனை பாடி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து என்ற அந்த பாட்டு ஒரு மழை சாங்கு. அந்த பாட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்துச்சு. அந்த பாட்டை அண்ணன் பாலன் பாடி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்துவிட்ட மலேசியா வாசுதேவன் அவர் என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே எங்கள் முன்னாடி வந்தாடும் ரோஜாக்களே அந்த பாட்டை அவரு அது கலைக்கிருந்தாரு. அதை போல இந்த படத்தில் இன்னொரு பாடல், முக்கியமான பாடல், அதை மறைந்துவிட்ட நம்முடைய சங்கீத சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அண்ணன் TMS அவர்கள் இதயமதை கோவில் என்று இந்த பாட்டை அவர் பாடி கொடுத்திருந்தார். அதை போல இந்த படத்தில் பெரிய ஒரு முக்கியமாக ஒரு பெரிய சிகரம் வைத்தார் போல, வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் பாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் காதோரம் போய் சொல்லு என்று இந்த பாட்டை அண்ணன் ஜேசுதாஸ் அவர்கள் அவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்திருந்தார். பாட்டை அவருடைய அந்த குரலால் இழைத்து அப்படியே அந்த பாட்டை வந்து அப்படி இது பண்ணியிருந்தார். அந்த பாடல் அதுவும் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. படம் ஹிட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு பெரிய முக்கியமான காரணம். அதே போல் இந்த படத்தில் லேடி வாய்ஸ்ன்னு சொன்னாக்க மோகம் வந்து தாகம் வந்து அந்த பாட்டை எனக்காக அது அந்த பாட்டையும் உன்னைத்தானே அடைப்பேன் என்ற அந்த பாட்டையும் நம்முடைய ஜானகி அம்மாள் அவர்கள் பாடி கொடுத்திருந்தார். அந்த குயில் ஓசைக்கு சொந்தக்காரரான ஜானகி அம்மாள் அந்த பாடலை பாடி கொடுத்திருந்தார். அதே போல சசிரேகா அவர் ஏலேலம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த படத்தின் இசையை, நான் என்னதான் ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டாலும், என்னதான் ஒரு பாடலாசிரியராக நான் பாட வரி எழுதினாலும், அதற்கு உயிர் கொடுத்த இந்த பாடகர்களையும் பாடகிகளையும் இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படத்தில் டிஜிட்டல் இசையை இந்த டோட்டலாக 7 பாட்டுக்கும் 7 விதமான புதிய நவீன டிஜிட்டல் இசையை பண்ணியிருக்கின்ற காரணத்தால் என்னுடைய சொந்த நிறுவனமாகிய TR டிஜிமியூசிக் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தின் பாடல்களை விரைவிலேயே வெளியிட இருக்கின்றேன். அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கும் உங்களை நிச்சயமாக அழைத்து உங்களுடைய ஆதரவை அன்றைக்கு நான் கேட்பேன், திரட்டுவேன் என்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை உங்கள்கிட்ட சந்தித்தேன். இன்னொன்று இல்லை ஒரு நீங்கள் கேட்குறது கரெக்டு. செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் அன்றைக்கி நான் தான் நடித்தேன். அந்த கதாபாத்திரத்தை மீனாட்சி சுந்தரமும் நம்ம தேவராஜ் அவர்களும் நாங்கள் எல்லாரை பற்றியும் பேசுகிறதுக்கு தான் டி ராஜேந்தர் தவிர நான் அந்த படத்தில் உயிருள்ள படத்தில் செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை நான் நடித்தேன்னு என்னை பற்றி சொல்ல விரும்பல. என்னை பற்றி சொல்லாத நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கீங்களே, இதை விட எனக்கு என்ன வேணும்? தேவராஜ் கேட்குறாரு, மீனாட்சி சுந்தரம் கேட்குறாரு, அதுதான் என்னுடைய கேரக்டருக்கு எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் வெற்றின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க? முதல்ல ஒரு தவறான கருது. இந்த வாடாய மச்சி வாழைக்காய் பச்சி என்று இந்த டயலாக் இந்த படம் கிடையாது, அது தங்கைக்கு ஒரு கீதம். இந்த படத்துல வந்த டயலாக் என்னன்னு கேட்டாக்கா, 1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்தா வாங்கிக்க தாசு நீ என்னையோட க்ளோஸ். இந்த டயலாக்லாம் தான் இந்த படத்துல வந்தது. இந்த டயலாக் வந்து ஒரு ஃபைட்டு பண்ணக்குள்ள இந்த டயலாக்கை பேசி அந்த வில்லன்களை அடிக்கிற இந்த மெத்தடு அன்னைக்கு அந்த படத்தில் ரொம்ப ஒரு புதுமையாக பேசப்பட்டது. சின்ன பசங்கள்லாம் அத்தனை பேரும் அதை பார்க்கக்குள்ள 1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்த வாங்கிக்க இந்த டைலாக்கு அந்த ஃபார்மேட்டு ஒரு புது ஃபார்மேட்டை அந்த படத்தில் உருவாக்கினேன். அதோடைய தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்கா தங்கைக்கு ஒரு கீதம் படம். அந்த படத்தில் வாடாய மச்சி வாழைக்காய் பச்சி அதை யூஸ் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா கவன் படத்தில் மறைந்து விட்ட இயக்குனர் நம்மளுடைய KV ஆனந்தன் இந்த டயலாக்கு வாடாய மச்சி வச்சே திருன்னு அதில் வச்சார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இளைய தளபதி படத்தில் வாடாயை வச்ச மாஸ்டர் படத்தில் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு படைப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்தையும் மீறி நிற்கணும். அது நின்னாதான் அது அற்புதமான படைப்பு. அதை நீங்கள் கேள்வி கேட்டதுனால அதை சொல்கிறேன். இதோட ரிலீஸ் எப்படி இருக்குதுங்க? இது இந்தியா மட்டும் இருக்குமா, வெளிநாடு எஃப்எம்எஸ் அந்த மாதிரி ரிலீஸ் எப்படி இருக்கும்? அதாவது இன்னைக்கு தான் வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். நான் தமிழ்நாடு பிரதானமாக இது பண்ணுறேன். இந்த படம் தெலுங்கில் வந்து பிரேமசாகரம் என்று அந்த காலத்தில் டப்பிங் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் பிரேமசாகரம். அதனால இப்போ திரும்ப பிரேமசாகரத்தையும் தெலுங்கில் டிஜிட்டலைஸ் பண்ணி டோட்டலாக இது பண்ணி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான முயற்சி நடைபெறுது. எப்பவும் போல் என்னுடைய கர்நாடகா, கேரளா, இங்கே தமிழ் தான் ரிலீஸ் ஆகும். ஓவர்சீஸை பற்றி நான் இது வரைக்கும் நான் தீர்மானம் பண்ணலை. நான் இன்றைக்கே வந்து ஓவர்சீஸை பற்றி அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்லாம் கூட சார், என்னுடைய ரேஞ்சுக்கு நான் ரொம்ப சாதாரண ஆள். என்னோடய படம் உயிர் உரிச்சா இதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நான் நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சிம்பு சினி ஆர்ட்ஸ் மூலமாக நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த படமும் தமிழகம் முழுவதும் சிம்பு சினி ஆர்ட்ஸ் மூலமாக வெளியிட முயற்சி பண்ணுறேன். அதில் கூடவும் என்னோட சேர்ந்துக்கிறதுக்கு சில விநியோகஸ்தர்கள் வர தயாராக இருக்கிறார்கள். அவர்களோட ஒத்துழைப்பில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். இது எத்தனையோ வருஷமாக சொல்கிறேன். ஏதாவது திரும்ப சொன்னா இவர்கிட்ட அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, எனர்ஜிக்கு காரணம் ஒன்றும் இல்லை. அவனாக்கா இதில் பட தூதுக்கா தின்னக்கிண்ண தூதுக்கா திக்கு திக்க தூதுக்கா தின்னக்கிண்ண தூதுக்கா இப்படின்னு சொன்னாக்கா, இந்த பீட்டை கொடுக்குறேன்னு சொன்னால் வீட்டில் ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் சின்ன பசங்களுக்கு அடுத்த தலைமுறை தம் அடிக்கலாம், ஆனால் உன்னோட தம் போயிடும். அடிக்காத தம்மு. நான் ட்ரம் அடிக்கிறேன், அதான் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறேன். தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தனி மனித ஒழுக்கத்தை இழக்க மாட்டேன். அதனால தான் டிஆர் இன்னைக்கு அதே எனர்ஜியோடு இருக்கேன். இடையில யாரோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லை, அவரால் நடக்க முடியாது, அவரால் பேச முடியாது, அவருக்கு முடியலாம், ஒன்றுமே இல்லாம இந்த மாதிரிலாம் 1000 நக்கல் நையாண்டி நான் கிசு கிசுங்கள் என்ன வேணா வரட்டும், நானாக இருப்பேன்.